ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை ரொம்ப தோல்வி போல் தோணுதா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எவ்வளோ பெரிய பெரிய மலை போன்ற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் அந்த சின்ன பிரச்சனை என்ன ரொம்ப அலக்கழிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? உங்களை போல தான் பைபிள் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? சிம்சோன் லேகின்ற இடத்துக்கு பெலிஸ்தர்கிட்ட கொண்டு போகப்படுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு கழுதினுடைய பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போடுறாரு. 1000 பேரை கொன்ற சிம்சோனுக்கு ஒரு தாகம் உண்டாகுது. அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சிம்சோன் சொல்கிறார், ஆண்டவரே, நான் 1000 பேரை கொன்னுட்டேன், ஆனால் உம்முடைய அடியன் இந்த தாகத்தினால நான் என்ன பண்ணுறேன், தவித்து போய் செத்து போயிடணும், இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கிட்ட மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு கலங்குறாரு. அப்போ வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அந்த இடத்திற்கு சிம்சோன் என்ன பெயரிடுறாரு? என் நக்கோர் என்று பெயரிட்டான். என் நக்கோர், என்னுடைய தாகத்தை தீர்ப்பவர் உங்களுடைய தாகத்தையும் தீர்ப்பாரு. உங்களுக்கு ஒரு நீரூற்றா வருவார். கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.